வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூர் அருகே போலீசாரின் ரோந்து பணியின் பொழுது சிக்கிய பிரபல ரவுடி சாத்தாராக் கைது. இந்த ஆண்டில் மட்டும் லஞ்சம் தொடர்பாக 15 வழக்குகள் பதிவு. ஊழல் ஒழிப்பு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தகவல். புதுவையின் அடையாளத்தை அழிக்கும் முயற்சி, காங்கிரஸ் மேலிட தலைவர் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட தொண்டமானத்தம் கிராமத்தில் வழிப்பறியில் ஈடுபட்ட சாத்தாராக் என்கின்ற பிரபல ரவுடியை ரோந்து பணியில் ஈடுபட்ட வில்லியனூர் போலீசார் மடக்கி பிடித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக தொடர்ந்து கொலை, கொள்ளை என பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் புதுச்சேரி காவல்துறை டிஜிபி, டிஐஜி, ஐஜி, எஸ்எஸ்பி மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி இரவு நேரங்களில் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் வில்லியனூர் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைசெல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல் நிலைய காவலர்கள் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் இணைந்து இரவு நேரங்களில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது தொண்டமானத்தம் பகுதியில் வழிப்பறி செய்வதற்காக கத்தியுடன் சுற்றித் திரிந்த நபரை வில்லியனூர் போலீசார் மடக்கி பிடித்து அவரிடம் இருந்த கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் சோரப்பட்டு கிராமத்தை சேர்ந்த வீரசாமியின் மகன் சாத்தராக் வயது 36 என்பதும் பிரபல ரவுடியான இவர் மீது தமிழகம் மற்றும் புதுவையில் கொலை, கொள்ளை, திருட்டு, கொலை முயற்சி போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தொண்டமானத்தம் பகுதியில் வழிப்பறி செய்வதற்கு திட்டம் தீட்டியதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி பிரபல ரவுடி சாத்தாராக் என்பவனை சிறையில் அடைத்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட சாத்தாராக் மீது சுமார் 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழாண்டில் இதுவரை 15 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புதுவை ஊழல் ஒழிப்பு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறிய பொழுது, புதுவையில் லஞ்ச ஒழிப்புத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் லஞ்சம் கொடுப்பதும் கேட்பதும் குற்றம். இதற்காகத்தான் ஆண்டுதோறும் ஊழல் ஒழிப்பு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. லஞ்சம் தொடர்பாக பொதுமக்கள் யார் புகார் அளித்தாலும் நடவடிக்கை எடுப்போம். பொதுமக்கள் அச்சமின்றி புகார் அளிக்க முன்வர வேண்டும். லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான கொள்கை. இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும். பொதுமக்களுக்கு புகார் எண்கள் அளிப்பது தொடர்பாக போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். பொதுமக்கள் அளிக்கும் புகார்கள் உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். பிறர் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக புகார் அளிப்பதை தவிர்க்க வேண்டும். இந்த ஆண்டில் மட்டும் லஞ்சம் தொடர்பாக 15 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். பேட்டியின் பொழுது காவல் கண்காணிப்பாளர் நல்லாம் கிருஷ்ணபாபு, இன்ஸ்பெக்டர்கள் தனசேகரன், வெங்கடாச்சலபதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கவர்ச்சி வார்த்தைகளை கூறிக்கொண்டு புதுவையில் கூடும் வெளியாட்களை புதுவை மக்கள் அனுமதிக்க கூடாது என்றும், வெளியாட்கள் புதுவைக்கு வந்து லாட்டரி சூதாட்டத்தை கொண்டு வந்து விடுவார்கள் எனவும் காங்கிரஸ் கட்சி மேலிட தலைவர் கிறிஸ் சோடாங்கர் தெரிவித்துள்ளார். புதுவையில் ஆளும் அரசு 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்தனர். ஆனால் அவர்கள் அதனை நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் 45,000க்கும் மேற்பட்ட படித்த பட்டதாரி இளைஞர் வேலையின்றி தவித்து வருகின்றனர். ஆனால் இந்த அரசியல் வெறும் 2,242 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளது. அதனையும் முறையாக நிரப்பவில்லை. மத்தியில் உள்ள பிரதமர் மோடி, அமித்ஷாவின் கைப்பாவையாக புதுவை அரசு செயல்படுகிறது. ஏற்கனவே துறைமுகத்தை அதானிக்கு தாரை பார்த்துவிட்டனர். தற்பொழுது 33,000 கோடி மதிப்புள்ள ஒரு மின்துறையை அதானிக்கு விற்பதற்கு திட்டமிட்டு முயற்சி செய்து வருகின்றனர். இந்த ஆட்சி நீடித்தால் வெளியிலிருந்து வருபவர்களுக்கு நீர், நிலம், துறைமுகம், மின்துறை என அனைத்தையும் விற்று விடுவார்கள். கவர்ச்சி வார்த்தைகளை கூறிக்கொண்டு புதுவையில் கூடும் வெளியாட்களை புதுவை மக்கள் அனுமதிக்க கூடாது. வெளியாட்கள் புதுவைக்கு வந்து லாட்டரி சூதாட்டத்தை கொண்டு வந்து விடுவர். புதுவையின் அடையாளம் முழுவதுமாக அழிக்கப்படும். அனைத்து அரசியல்களை மிகுந்த நேர்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வெளியாட்களுக்கும் உங்கள் ஆதரவை அளித்து விடாதீர்கள். புதுவைக்கு தற்பொழுது ஜூனியர் அதானி ஒருவர் வந்துள்ளார். புதுவை போன்று சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த கோவாவின் இன்றைய நிலைமை மிக மோசமாக மாறிவிட்டது. சூதாட்டம் மாஃபியாக்கள் ஆளும் அரசை தேர்வு செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்துவிட்டனர். அங்கு சட்டம் ஒழுங்கு முழுவதுமாக கெட்டுவிட்டது. பள்ளி கல்லூரிகளில் போதை மருந்து பழக்கம் அதிகரித்து விட்டது. சூதாட்ட கிளப்புகளில் ஆய்வுக்கு சென்ற அமலாக்கத்துறையினரை 24 நேரம் பிடித்து அடித்து அனுப்பக்கூடிய நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. கசினோ மற்றும் லாட்டரி மூலம் வரும் வருமானம் அரசுக்கு குறைவாக இருந்தாலும் பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும். எனவே மாநிலத்தை அழிக்கக்கூடிய யாருக்கும் மக்கள் ஆதரவு அளிக்கக்கூடாது என கூறியுள்ளார். பேட்டியின் பொழுது காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் உடனிருந்தனர். ஆதிதிராவிட மாணவி வீரலட்சுமிக்கு மருத்துவம் படிக்க இடம் கிடைத்தும் கூடுதல் கட்டணம் பணம் இல்லாமலும் தந்தை இல்லாமல் வறுமையில் உள்ள மாணவிக்கு டாக்டர் கோ ஸ்டெத்தஸ்கோப் அணிவித்து அனைத்து சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் நாராயணசாமி ஆதரவு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஆதி திராவிட மாணவி வீரலட்சுமிக்கு வெங்கடேஸ்வரா தனியார் மருத்துவக் கல்லூரியில் சென்டாக் மூலம் அரசு இடஒதுக்கீட்டில் முதல் சுற்றில் மருத்துவம் படிக்க இடம் கிடைத்தது. கல்லூரி நிர்வாகம் அரசு நிர்ணயித்த 4 லட்சம் ரூபாய் கல்வி கட்டணம் மற்றும் கூடுதல் கட்டணம் 1,65,000 ரூபாய் கட்டினால்தான் கல்லூரியில் அனுமதிப்போம், இல்லையென்றால் கிடைத்த மருத்துவ இடத்தை ரத்து செய்து சென்டாக்கில் சரண்டர் செய்து நிர்வாக இடஒதுக்கீடு இடங்களாக மாற்றிக்கொள்வோம் என்று மாணவியுடன் கூறியதால் மாணவி செய்வதறியாது தவித்த நிலையில் ஏப்ரல் 14 இயக்க தலைவர் நித்யானந்தம் மாணவியை நேரில் அழைத்து வந்து புதுச்சேரி யூனியன் பிரதேச அனைத்து சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் நாராயணசாமி ஆகிய தன்னிடம் குறைகளை கேட்டறிந்தார். மாணவிக்கு தந்தை இல்லை, 8 ஆண்டுகளுக்கு முன் தந்தை இறந்துவிட்ட நிலையில் இவருக்கு 3 சகோதரிகள், இவர் 4வது பெண் பிள்ளை, தாயார் அரவணைப்பில் படித்து வருகிறார். இப்படி உள்ள குடும்பத்தில் பிறந்த ஆதி திராவிட மாணவி ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அரசு இலவசமாக அளிக்கும் என்ற நம்பிக்கையில் சேர்ந்த மாணவிக்கு கூடுதல் கட்டணம் கேட்டு நெருக்கடி கொடுப்பதால் கல்வியை தொடர முடியாத நிலை உள்ளதாக அவரின் தாய் சகோதரியிடம் 25/10/2025 அன்று நேரில் வந்து புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் சென்டாக் நிர்வாகத்திடம் பேசி மருத்துவ இடத்தை உறுதி செய்து கூடுதல் கட்டணம் குறித்து சுகாதாரத்துறை இயக்குநரிடம் 27/10/2025 அன்று மாணவியுடன் சென்று புகார் அளிக்க உள்ளதாகவும், மேலும் ஆளுநர், முதலமைச்சர், கல்வி அமைச்சர், தலைமை செயலர், சுகாதாரத்துறை செயலர் ஆகியோருக்கு மனு அளித்து தீர்வு காண இருப்பதாகவும், மாணவியின் வளர்ச்சிக்கு ஆதரவு அளிப்பவர்களும் இதில் பங்களிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் மங்களம் தொகுதி அரியூரில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் புதுவையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நலத்திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மங்களம் ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பாக படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு முகாம் அரியூர் மருத்துவமனை அருகே உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. புதுவையில் உள்ள பிரபலமான 11 தனியார் கம்பெனிகளில் வேலை வாய்ப்புகள் உள்ளதால் அந்நிறுவனத்தினர் வேலை வாய்ப்பு முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியர்களுக்கு திறனாய்வு செய்து வேலை வாய்ப்பினை வழங்கினர். இதில் சுமார் 60க்கும் மேற்பட்டோர் புதிய வேலை வாய்ப்பினை பெற்றனர். மங்களம் தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் நடைபெற்ற இம்முகாமினை மக்கள் மன்ற நிர்வாகி கண்ணபிரான் தலைமை தாங்கினார். திருப்புவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், ரீகன், ஜான்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஜேசிஎம் மக்கள் மன்ற நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வேலை முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பணி ஆணையினை வழங்கி சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் திருக்காஞ்சி பகுதியைச் சேர்ந்த பழங்குடியினத்தவர்கள் தங்கள் பகுதிக்கு குடிநீர் மற்றும் சாலைகள் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதை உடனடியாக செய்து தருவதாக ஜோஸ் சார்லஸ் மார்டின் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்விழாவில் ஜேசிஎம் மக்கள் மன்ற நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம், கோனேரிக்குப்பம், அரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் அகரம் கிராமத்தில் புதுநகர் இரட்டை வாய்க்கால் பகுதிக்கு வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைத்திட 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளவும், கானேரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள ராஜா நகருக்கு சாலை வசதி செய்து தர 21,20,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், அரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள களத்துமேட்டு வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்திட 26,50,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் பணிகள் மேற்கொள்ள சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் துவக்க நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் அந்தந்த பகுதிகளில் துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணா, இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது.
புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் வாக்கு மோசடி செய்து ஆட்சியில் உள்ள பாஜக ஆட்சியை தெரிந்து கொள்ளும் வகையில் கையெழுத்து இயக்கம் துவங்கியது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாடு முழுவதும் வாக்கு மோசடி குறித்தும் பாஜக மோடி ஆட்சியை தூக்கி எறிய வாக்கு மோசடியின் ஆதாரங்களுடன் மக்களிடம் சென்று ஆதரவு திரட்டி வருகின்றார். இதன் தொடர்ச்சியாக வாக்கு மோசடி பற்றி மக்கள் தெரிந்து கொள்ளவும் இந்திய தேர்தல் ஆணையம் 5 கோரிக்கைகளை நிறைவேற்றவும் 5 கோடி கையெழுத்துகள் பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து பெறும் பணியை துவக்கியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் மாநிலம் முழுவதும் வாக்கு திருட்டு தொடர்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், சூரஜ் ஹெக்டே ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, கையெழுத்து இயக்க தலைவர் அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் காலாப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். தெருநாயை அடித்துக் கொன்றவர் மீது முதலியார்பேட்டை காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை வானக்கார சாலையில் கடந்த 19ஆம் தேதி மதியம் ஒருவர் அங்கு சாலையோரம் அமைதியாக படுத்திருந்த தெருநாய் ஒன்றை தடியால் கொடூரமாக தாக்கி துடிதுடிக்க கொன்றுள்ளார். பின்னர் அவர் அந்த நாயின் உடலை சாக்கு பையில் கட்டி அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளார். இது குறித்து வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அமைப்பின் தலைவர் அசோக் ராஜ் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து நாயை அடித்துக் கொன்றவரை வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி விமான சேவை இன்று 26ஆம் தேதி முதல் ஹைதராபாத் வழியாக ராஜமுந்திரி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். புதுவையிலிருந்து பெங்களூர் மற்றும் ஹைதராபாத்திற்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 74 பேர் செல்லக்கூடிய ATR விமான சேவை இயங்கி வருகிறது. பெங்களூருவில் இருந்து பகல் 11:45 மணிக்கு புதுச்சேரி வரும் விமானம் இங்கிருந்து 12:10 மணிக்கு ஹைதராபாத் செல்கிறது. அங்கிருந்து மாலை 4:45 மணிக்கு புதுச்சேரிக்கு வந்து மீண்டும் மாலை 5:10 மணிக்கு பெங்களூர் சென்றடைகிறது. இந்நிலையில் இன்று 26ஆம் தேதி முதல் புதுச்சேரி விமான சேவை ஹைதராபாத் வழியாக ராஜமுந்திரி வரை நீடிக்கப்படுகிறது. இது குறித்து புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் இருந்து ஹைதராபாத், பெங்களூருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் இயக்கப்பட்டு வருகிறது. இனி வாரத்தின் அனைத்து நாட்களிலும் புதுவையில் இருந்து ராஜமுந்திரிக்கு ஹைதராபாத் வழியாக விமான சேவை இயக்கப்படும். இன்று 26ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்த விமான சேவை பயணிகள் வசதியை மேம்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளது. புதுவையில் ஏனாம் பிராந்தியத்திற்கு செல்லும் அரசு அதிகாரிகள் மற்றும் பயணிகளுக்கு வரப்பிரசாதமாக அமையும். புதுவையின் சுற்றுலா வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றும். புதுவை அதிகாரிகளுக்கு கை கொடுக்கும் ஏனாம் பிராந்தியத்திற்கு செல்ல தற்பொழுது சென்னை சென்று அங்கிருந்து ராஜமுந்திரிக்கு விமானத்தில் செல்ல வேண்டும். இந்நிலையில் புதுச்சேரியிலிருந்து ராஜமுந்திரிக்கு விமான சேவை ஹைதராபாத் வழியாக நீட்டித்திருப்பது புதுவை அரசியல்வாதிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். புதுச்சேரியிலிருந்து ராஜமுந்திரி வரை விமானத்தில் சென்று அங்கிருந்து 1:30 மணி நேரம் பயணித்து ஏனாமிற்கு சென்றிடலாம். காரைக்கால் அருகே புதுச்சேரி அரசு பேருந்தும் மாணவர் இலவச பேருந்தும் மோதிக்கொண்ட விபத்தில் லேசான காயத்துடன் மாணவி ஒருவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அம்மாள் சமுத்திரம் பகுதிகள் இன்று காலை காரைக்காலிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பேருந்து மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் இலவச பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்தின் வலது பக்க கண்ணாடி உடைந்து மாணவர் பேருந்தில் பயணம் செய்த மாணவிக்கு காதில் லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக அக்கம் பக்கத்தினரால் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு மாணவியை மீட்டு காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் முதலுதவி செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பேருந்து மற்றும் மாணவர் இலவச பேருந்து மோதிய சம்பவம் குறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முத்திகல்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சியில் செயல் வீரர்கள் கூட்டம் மேலிட பொறுப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் செயல் வீரர்கள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. காங்கிரஸ் மாநில செயலாளரும் தொகுதி பொறுப்பாளருமான ஈரம் ராஜேந்திரன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் கிரிஷ் சோடங்கர், சூரஜ் ஹெக்டே ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அனந்தபாபு நடராஜன், மகிழா காங்கிரஸ் தலைவி நிஷா, முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரதீஷ், இருதயராஜ் மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த
26 பூத் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சி மலர அனைவரும் இணைந்து செயல்படுவது என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக வாக்கு திருட்டுக்கு எதிராக முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களிடம் பெறப்பட்ட கையெழுத்து ஆவணங்களை மேலிட பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சித் தலைவரிடம் அளிக்கப்பட்டது. உப்பளம் தொகுதியில் பாதாள வடிகால் பிரிவு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை ஜெயமுத்து மாரியம்மன் கோவில் வீதி, நேதாஜி நகர் 1, அசோகன் வீதி, நேதாஜி நகர் 2, வீரன் கோவில் வீதி, நேதாஜி நகர் 3, மெயின் தெரு மற்றும் திருவள்ளுவர் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை பாதாள வடிகால் பிரிவு பணிகள் குறித்து துறை அதிகாரிகளை நேரில் அழைத்து சென்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து பாதாள வடிகாலில் தேங்கியிருந்த கழிவு நீரை உறிஞ்சி எடுக்கும் வாகனத்தின் உதவியுடன் சுத்திகரிப்பு பணி நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டது. அதனையும் நேரில் பார்வையிட்ட அவர் இந்நிகழ்வின் பொழுது பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஸ்ரீதர், இளநிலை பொறியாளர்கள் சங்கர் மற்றும் பாலாஜி, தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜு, நிசார், தமிழர் களம் அழகர் மற்றும் கிளை செயலாளர்கள் ஹிருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி தாகூர் நகர் டொன்பாஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. லாஸ்பேட்டை தாகூர் நகரில் அமைந்துள்ள டான்போஸ்கோ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கலை மற்றும் அறிவியல் கண்காட்சி மிகச்சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு, பள்ளியின் நிர்வாகி அருட்தந்தை மரிய லூயிஸ், கண்காட்சியின் நடுவர் ஆகியோர் குத்து விளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தனர். பள்ளியின் முதல்வர் அருட்தந்தை தேவ அன்பு விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார். நடுவர்கள் அனைவரும் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்பட்டனர். லாஸ்பேட்டை கல்வியியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் மீனாட்சி, இளம் தலைமுறையினரின் சிந்தனை திறன் அபரிதமானது, அதனை கொண்டு தலை சிறந்த படைப்புகளை மாணவர்கள் படைக்க வேண்டும் என மாணவர்களுக்கு ஊக்கம் ஊட்டக்கூடிய நல்லதொரு சிறப்புரையை வழங்கினார். விழாவின் நன்றியுரையை பள்ளியின் நூலக ஆசிரியர் ஹிருதயராஜ் வாசித்தார். விழாவில் ஆசிரியர் பெருமக்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் திரளாக கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர் முதல்வர் ஆகியோர் ரிப்பன் வெட்டி கண்காட்சியை துவக்கி வைத்தார். புதுச்சேரி சேதராப்பட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியை விஜயலட்சுமி, லாஸ்பேட்டை கல்வியியல் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் மீனாட்சி, கொம்பாக்கம் நியூலாந்து இங்கிலீஷ் உயர்நிலைப் பள்ளியின் ஆசிரியை கவிதா ஆகியோர் நடுவர்களாக கலந்து கொண்டு கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்ட சிறப்பு படைப்புகளை தேர்ந்தெடுத்தனர். இக்கண்காட்சியில் இளம் விஞ்ஞானிகளின் புதுமையான அறிவியல் மாதிரிகள், படைப்புகள், ஓவியங்கள், சிற்பங்கள், கைவினைப் பொருட்கள் போன்றவை இடம்பெற்றது. கலையும் அறிவியலும் கைகோர்த்த இந்த கண்கவர் நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரம் டொமினிக் ஜோவியோ உயர்நிலைப் பள்ளி, லாஸ்பேட்டை நாவலர் நெடுஞ்செழியன் மற்றும் வள்ளலார் அரசு மேல்நிலைப் பள்ளிகளை சேர்ந்த மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் கல்வி ஆர்வலர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்கப்படுத்தினர். பின்னர் கண்காட்சி இனிதே நிறைவு பெற்றது. புதுச்சேரி பொறியாளர் தேவதாசு பணி நிறைவு மற்றும் அவர் எழுதிய 10 நூல்களின் வெளியீட்டு விழா ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர் பக்ரிசாமி வரவேற்றார். சுகுமாரன், சரசு, ஞானசேகரன், விக்டோரியா, ராஜ்குமார், கலாபதி, பாஸ்கரன் முன்னிலை வகித்தனர். முன்னாள் தலைமை பொறியாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் அனைத்துலக கட்டடக்கலை பாதுகாப்பியல் வல்லுநர் தெய்வநாயகம் தமிழர் கட்டடக்கலை மேம்பாட்டு பணிகள் என்ற தலைப்பிலும், வழக்கறிஞர் கோவிந்தராசு தலைமையில் வழக்கறிஞர் ராமலிங்கம் நற்றமிழர் போற்றும் தூண் நட்பு போற்றுதும் என்றும் தலைப்பிலும் பேசினார். பேராசிரியர் இளங்கோ வாழ்த்து பேச, மயிலம் 20ஆம் பட்டம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாலய சுவாமிகள், அந்தோணிசாமி ஆகியோர் பொறியாளர் தேவதாசி எழுதிய காவடி சிந்து, அன்னை தெரசா பிள்ளை தமிழ் தொலைவில் ஒரு வீடு, தூரத்தில் ஒரு வீடு, தேவதாசு, புகழகாந்தி, துள்ளி துள்ளி, மறைந்த தமிழர்களும் மரியாத நினைவுகளும், குழுக்கட்டை, கைத்தடி, கொஞ்சம் விருந்து கொஞ்சம் மருந்து ஆகிய 10 நூல்களை வெளியிட்டனர். தொடர்ந்து தமிழ் பாடத்தில் உயர் மதிப்பெண் பெற்ற 54 மாணவர்களுக்கு வெள்ளி நாணயம், சான்றிதழ், தலைமை ஆசிரியர் ஆசிரியைகள், தொகுப்பு நூல் கட்டுரையாளர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இஜாவுதீன் பண்பையை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் பதிவாளர் செல்வநாதன், ராமலிங்கம், சினிமா பாடலாசிரியர் பரிணாமன், பாவலர் பயிற்சி பட்டறை மன்ற நிறுவனர் இலக்கியன், முன்னாள் SP சிவகுமார், பாலு ஸ்ரீனிவாசன், எலும்பு மருத்துவ வல்லுநர் ராஜவர்மன், சோலையப்பன் உட்பட பலர் பங்கேற்றனர். பொறியாளர் தேவதாசி ஏற்புரை வழங்க ஜெய் வினோத்குமார் நன்றி கூறினார். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 11,515 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 167 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் அருகே போலீசாரின் ரோந்து பணியின் பொழுது சிக்கிய பிரபல ரவுடி சத்தாரா கைது.
இந்த ஆண்டில் மட்டும் லஞ்சம் தொடர்பாக 15 வழக்குகள் பதிவு. ஊழல் ஒழிப்பு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தகவல். புதுவையின் அடையாளத்தை அழிக்கும் முயற்சி, காங்கிரஸ் மேலிட தலைவர் எச்சரிக்கை. புதுச்சேரி விமான சேவை ஹைதராபாத் வழியாக ராஜமுந்திரி வரை நீட்டிப்பு. காரைக்காலில் அரசு பேருந்து மாணவர் பேருந்து மோதல், லேசான காயத்துடன் உயிர் தப்பிய மாணவி. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.